ஆனால் அப்படி இல்லை. 8ஆம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். அவர் அடுத்த மாதமே உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். சார், அப்போது 7ஆம் வீட்டில் இருந்த சனியை விட 7ஆம் வீட்டில் இருந்த ராகு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கத்தானே சார் போகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராகுவை பார்க்க இருப்பதனால் இந்த ராகுவின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களை பாதிக்காமல் மேலும் மேலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் அஷ்டம சனியிலிருந்து வரக்கூடிய ஒரு கஷ்டம் கொஞ்சம் என்று சொன்னாலும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பெரிய கிரகம் அந்த இடத்தை விட்டு வெளியே போவது என்பது உங்களுக்கு ஒரு ப்ளஸ். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்று சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உச்சம். அப்போது